வணக்கம், வெல்கம் டு MouthFeel. இன்னைக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து செஞ்சுட்டு, அதில 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க வந்து நல்லா இந்த மாரி மெலிசா சீவிட்டு, அத கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சுட்டு, இப்ப நம்ம வந்து கடாய் வச்சு, எண்ணெய் காய வச்சு இத நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து உப்பு, காரம் அந்த மாரி போட்டு தான் வந்து சால்ட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைனா காரம் பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சாப்பிடுவோம். ஸோ நம்ம அந்த மாரி ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு கூடவே வந்து பெப்பர் போட்டு பண்ணலாம். அப்புறம் புதினா பொடி வீட்ல இருந்தது. அத போட்டு ஒரு ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் வெறும் சர்க்கரைய வந்து மிக்ஸியில அடிச்சு அந்த பவுடர்ட் சுகர் வச்சு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பொட்டேட்டோஸ்லாம் போட்டு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த மாரி மீதி உள்ளதையும் நம்ம எடுத்து போட்டு நல்லா வறுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படி அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்றதுன்னு நான் சொல்றேன். பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு டிப் வந்து நல்லா இந்த மெலிசா சீவிட்டு நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து காஞ்ச எண்ணெயில போடணும். அப்படி நான் ட்ரை பண்ணியே எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து நார்மல் கலர்ஸில் வந்தது. சிலதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக வந்தது. பட் டேஸ்ட் ஒன்றும் பெருசா வித்தியாசப்படல. கலர் மட்டும் அந்த மாரி வந்திருக்கு. பட் வந்து நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. அது மட்டும் தான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். பட் இந்த மாரி கொஞ்சம் கலர் மாறாம கரெக்டான கலர்ஸ்ல எல்லாம் வரணும்னா, அதுக்கு ஏதாவது டிப் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பவுடர்ட் சுகர வந்து இதில ஆட் பண்ணி, அது ஒரு ஃப்ளேவர மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இத நான் 4 போர்ஷனா பிரிச்சுக்கிட்டேன். ஒரு போர்ஷன் வந்து இப்போ நான் இந்த பவுடர்ட் சுகரு, கூட வந்து கொஞ்சம் சுக்கு அந்த மாரி ஏதாவது நீங்க ஆட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து இந்த பவுடர்ட் சுகர் போட்ட ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ அடுத்து வந்து நம்ம புதினா பொடி வந்து போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா பொடி வந்து இது வீட்டிலேயே செஞ்சது. ஸோ நிறைய புதினா வந்து சீப்பாக கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை வாங்கி நல்லா ட்ரை பண்ணி அதை பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். அது ரா புதினா பொடி கிடையாது. கூட கொஞ்சம் வந்து அவங்க நிறைய மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க. பட் புதினா ஃப்ளேவர் தான் வந்து அதில் மெயினாக இருக்கும். இது வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்யணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் வேறு வீடியோ. ஸோ இப்போ நம்ம பொரிச்ச பொட்டேட்டோ சிப்ஸில் வந்து இந்த புதினா பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா குலுக்கியாச்சு. இது என்ன தான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் கையில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நல்லா குலுக்குன்னு குலுக்குனா அது வந்து அது நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது வந்து இப்போது புதினா ஃப்ளேவர்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு ட்ரெடிஷ்னலாக வந்து கொஞ்சம் கார பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிற மாதிரி இப்போ செய்யலாம். அதுக்கும் பொரிச்சு வச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணால் சேர்க்கலாம், இல்லைனா விட்டுலாம். அது ஆப்ஷனல் தான், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு இல்லாமல் தூளுப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரி குலுக்கி இதை வந்து எடுத்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து வெறும் மிளகாத்தூள் இல்லை, அது வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து கொஞ்சம் தனியாக மிக்ஸ் பண்ணி அது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ரொம்ப காரம் போடாமல் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வெறும் பெப்பர் அண்ட் தேவைப்பட்ட உப்பு அதை மட்டும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பெப்பர் ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இது கொஞ்சோண்டு குவான்டிட்டின்றதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா குலுக்கி எடுத்துட்டா இப்போ நமக்கு பெப்பர் ஃப்ளேவர்டு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே சாதாரணமாக பொட்டேட்டோ வந்து நம்ம காரம், உப்பு, சால்ட் சிப்ஸ் சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளேவரில் போட்டு சாப்பிட்லாம் தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் MouthFeelக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.